ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலையால் விபத்துக்குள்ளானது. அவர்களின் நிலை குறித்து ஏதும் தெரியாத நிலையில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஈரான் அசர்பைஜான் எல்லையில் அணை ஒன்றின் திறப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய போது டிஸ்மர் என்ற இடத்தில் உள்ள வனப்பகுதியில் இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அவருடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹோசைன் அமர் அப்துல்லாஹின், கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர். இந்த விபத்து குறித்த தகவல் தெரிந்ததுமே முழு வீச்சில் மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டன. மழை மற்றும் அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட குழுக்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளன. பனி மூட்டத்தால் பார்க்க முடியாத சூழல் நிலவுவதால் தரை மார்க்கமாக தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் மீட்பு பணிகள் தாமதமாகலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிபரின் நலனுக்காக நாடு முழுவதும் மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரானின் உச்ச அதிகாரம் பெற்ற தலைவர் அயோத்துல்லா அலி கமினியின் நம்பிக்கைக்கு உரியவராக பார்க்கப்படும் ரைசிக்கு ஏதேனும் நேரிட்டால் நாட்டின் துணை அதிபர் முகமது முக்பர் அதிபராக பதவியேற்பார். விபத்து குறித்து சர்வதேச தலைவர்கள் பலரும் கவலை தெரிவிக்கின்றனர். ரஷ்யா, கத்தார், ஈராக் போன்ற நாடுகள் தேடுதல் பணியில் உதவ முன்வந்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியும் விபத்து குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியா ஈரான் மக்களுடன் துணை நிற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அதிபரும் அவருடன் பயணித்தவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.